தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 4 மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், அதுபடுத்து திருவாரூர், அதுக்கு பிறகு நாமக்கல், அப்புறம் தான் கரூருக்கு வந்தார். ஏற்கனவே 4 கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார் என்று காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், அரசுக்கும் தெரியும். அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கல. அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம். அதுவும் செய்ய அரசு தவறிவிட்டது. அதோட காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்ட பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சொன்னாங்க. அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனால் அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவல் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரியுது. எல்லா ஊடக நபர்களும் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்கிறேன். எவ்வளோ பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க. இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளவு காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க. வெளியிலெல்லாம் நிறுத்தினெல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் பாதுகாப்புக்கு எவ்வளவு பேர் நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது. அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது 500 பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதாக சொன்னார். இன்றைக்கு முதலமைச்சர் 660 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக சொல்றார். இதிலேயே முரண்பட்ட கருத்து. இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தினால தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது.